உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கௌதம் வேண்டாம் வேண்டாம். ஒன்னும் இல்ல வேண்டாம். கௌதம் அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. கௌதம் கௌதம் வேண்டாம் வேண்டாம். இருடா, அப்புறம் பேசுண்டா, இருடா. ஐயோ ஏய் ஐயோ, எல்லாரும் வாங்க. ஜெயம் எடுத்து வெட்ட போறாங்க. எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. கௌதம் வெட்டுங்கடா. சமந்தி சமந்தி அத்தை சுபா. ஹே சுபா சுபா சுபா. கௌதம் டேய், நிறுத்துங்கடா. டேய், யாரா நீங்க? அத்தை டேய், நிறுத்துங்கடா. டேய், சீக்கிரம் வாடி, நிக்காத வாடி. கௌதம், அம்மாவை போடுறா. அத்தை எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறத விட உங்க எல்லார் கூடயும் இருக்கணும் போல இருக்கு. அம்மா அம்மா எனக்கு அம்மா, பயம் வந்துருச்சு தெரியுமா? என்னம்மா என்னாச்சும்மா உங்களுக்கு? ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நாங்க தான் கூட இருக்கோம் இல்லம்மா. நாங்கெல்லாம் ஒன்னா தானே இருக்கோம். இல்ல கௌதம், கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாரையும் நான் எங்க விட்டுட்டு போயிடுவேனோ எனக்கு பயம் வந்துருச்சு தெரியுமா? என்னம்மா என்னம்மா பேசுறீங்க? என்னம்மா? டேய் கௌதம், போய் உட்கார் போ. ஒண்ணு இல்ல, அம்மா, போய் உட்கார். எதுவும் யோசிக்காதீங்கம்மா. ம் ஐயோ அத்தை அதெல்லாம் நடக்காத அத்தை. ஆமா அத்தை, ரொம்ப பக்கத்துல போய் நீங்க ஆபத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப பயமா இருந்துச்சு அத்தை. நான் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆல்மோஸ்ட் அத்தையை கொல்றதுக்கு நெருங்கிட்டாங்க. அப்போ எனக்கே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. பாவம், அத்தைக்கு எப்படி இருந்திருக்கும். இந்திரா மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நான் இன்னைக்கு உங்க எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கவே முடியாது. அக்கா, நீ அவ பேச்சு கேட்டுட்டு இந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை இங்க வந்திருக்காது. அப்படி சொல்லுங்க சித்தி. நம்மளாம் போற இடமா அது? ச்சே, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. மா, இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. இந்திரா, இந்த ப்ரோக்ராம் நல்லா நடக்கிறதுக்கு நீ தான் காரணம்.
அத்தை இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா நீ தான் காரணம் இந்திரா. உனக்கு ரொம்ப நன்றி இந்திரா. அக்கா என்னக்கா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இருங்கக்கா. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் எல்லாரும் இப்போ இங்க இருக்கோம்? கௌதம் கொஞ்சம் எல்லார்கிட்டயும் சொல்லு கௌதம். ஆ, ஆ, அப்பா எனக்கு ஒன்று தோணுதுப்பா. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லைப்பா. எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னாப்பா, கிரகப்பிரவேசத்துக்கு அஜய் இங்க வந்தான். இன்னைக்கு ரவுடிங்க அம்மாவை வெட்ட வராங்க. இதுக்கு பின்னாடி யாரோ பெருசா காய் நவுத்திட்டு இருக்காங்க. கௌதம், என்னடா சொல்ற? ஆமாப்பா, யாரோ நல்லா பெருசா பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா? எனக்கு அது நல்லாவே புரியுதுப்பா. அப்பா, எனக்கு என்னவோ அந்த ஜேபி மேலதான் சந்தேகம் இருக்குப்பா. ஜேபியா? ராமச்சந்திரன் சார். அண்ணா வாங்க சார், வாங்க. ம், சரிங்கய்யா. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. ஐயா ஜெயம்மா, என்ன கொடுமை இது? இந்த குடும்பத்துக்கு நீங்க தெய்வம் மாதிரி, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐயா, என்னால பார்க்க கூட முடியல. பாத்தீங்களா சார் எப்படி கலாட்டா இருக்குன்னு? இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? சொன்னா இந்த வீட்ல யார் கேக்குறா? டேய் கொஞ்சம் சும்மா தான் இரேண்டா. மடி காவியா, சாருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ராம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மனசே சரியில்லை பாத்துக்குங்க. அந்த விழா எவ்வளவு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல, இப்படி ஏடா கூடம் ஆயிடுச்சே. கண்ணுலாம் படல சார். தேவையில்லாத ஆட்களோட பழக்கம் வச்சிருக்கோம்ல, இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. அதான் யாரு என்னன்னு இனிமே பார்த்து தான் பழகணும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். ஆமாண்டா கௌதம், நீ சொல்றதும் கரெக்ட் தான். யாருக்கு என்னன்னு நம்ம பார்த்து தான் பழகணும். அதுவும் ஒரு வீட்ல பொண்ணு எடுக்கிறோம்னா இன்னும் நல்லா விசாரிச்சிருக்கணும். தெரியாம வந்து நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம்ல, அந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.